ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்குனே உருளைக்கிழங்கு இருக்குது. அது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தொலி இந்த மாதிரி லைட்டாக உறிஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் சூப்பராக இருக்கும். நார்மல் குருமாவுக்கு வைக்கிற உருளைக்கிழங்கு நல்லா இருக்காது, அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. முதல்ல தொலி சீவிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா பீஸஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈவனாக எல்லா பீஸஸுமே கரெக்டாக நீளமாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லா பீஸஸுமே ஈவனாக கிடச்சிருச்சு. இதை மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டவல் வச்சு அந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற ஈரத்தை முதல்ல க்ளீனாக தொடச்சி எடுத்துடணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த அளவை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மேரினேட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால் அப்பப்போ மேரினேட் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. கை யூஸ் பண்ணி கிளறாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, அப்போனா நம்ம உருளைக்கிழங்கு போட்ட உடனே டக்குன்னு புரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதை மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க, டக்குன்னு வேகாது, கலர் மட்டும் மாறிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதை மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.